ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா மொத்தம் 12 எபிசோட் இருக்குது. ஒரு எபிசோடுமே 40 நிமிஷம் டியூரேஷன். இருந்தாலும் எனக்கு வந்து மூவி விஷயத்தில் போகணுன்னு தோணுச்சு. எதுக்கு அதை தனித்தனியாக பாட்டாக பிரித்து போட்டுக்கிட்டு மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுலாங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து எடிட் பண்ணிட்டேன். நேம் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்றாங்க. உனக்கு கேட்டுட்டு இருக்காங்க, என்னடா உன் லைஃப்ல எப்படி போகுது, உன் லைஃப்ல எப்படி போகுதுங்கிற மாதிரி சொல்லி மாத்தி மாத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து தையூன்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட கேட்குறாங்க, அம்மா தையூ, இன்னைக்கு வந்து பிரைடோட மேடு வந்து நம்ம ஹீரோயினாமே, நீனும் அவ்வளோதான் க்ளோஸ் ஆச்சு, உனக்கு தெரியுமா ஏதாவதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவனுக்கு எதுவுமே தெரியல. நம்ம கூட ஸ்கூல் படிக்கும் போதே அவள் ஃபேட்டா இருப்பா, அவள் போயிட்டு பிரைடுக்கு மேடாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறான். தையூக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கு அவன் பேசுறது. இருந்தாலும் வந்து இல்லை எனக்கு எதுவும் தெரிலப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறான். வரட்டும் பார்க்கலாம், இன்னைக்கு ஃபன்னு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்படியே ஹீரோயின் மாசா என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோயின் எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய்ப்பாங்கிற மாதிரி சொல்லும்போது யாருக்குமே இவ யாருன்னே தெரியல. அம்மா யார் மானியனுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் தான் உங்களோட ஃப்ரெண்டு, உன் கூட படிச்சேனேங்கிற மாதிரி சொல்லும்போது யாருங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. 2008 நம்ம ஹீரோயின் வந்து மிடில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து ஒல்லியாக தான் இருப்பா. ஆனால் என்னன்னா அப்போ வந்து எக்ஸாம் வந்துட்டு இருக்குமா, அதனால ஹீரோயினுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு. அவள் என்ன பண்ணுவா, ரூமை சாத்திட்டு உள்ளே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பா. பக்கத்தில் அவங்க அம்மா வேற ஒரே ஜங்க் ஃபுட்டாக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கா. மார்க் அதிகமாக வாங்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படியே அதிகமாக வீட்டுக்குள்ளேயே இருந்து சாப்பிட்டதுனால ஒரு கடத்தில் ஹீரோயினுக்கு வெயிட் வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஒரு நாள் வந்து அவளோட ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்க்குறா, அது உள்ளே போகவே இல்லை. அப்போதான் அவள் ரியலைஸே பண்ணுறா, நம்ம நிறைய வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டோம் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறா. அட் த சேம் டைம் வந்து சாப்பிடவும் செய்கிறா. அதனால வந்து ரெடியூஸ்லாம் ஆகலை, அப்படியே பேலன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ஸ்கூலில் ஹீரோயினுக்கு வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு வைப்பாங்கள்ல, அது மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. தையூக்கு பின்னாடி தான் ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கா. இவ வேற வந்து ஐயோ என்னை கூப்பிடுவாங்களே அடுத்துங்கிற மாதிரி சொல்லி பயந்துகிட்டே தான் நின்றுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து ஹை ஜம்ப் தான் தாண்ட சொல்கிறாங்க. எல்லாரும் அசால்ட்டாக தாண்டிடுறாங்க. நம்ம தையூ கூட மாசம் தாண்டி முடிச்சிட்டாங்கன்னு போய் நின்னுக்கிறான். இப்போ ஹீரோயினோட டேர்னு. ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ நான் தாண்டணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வா வா சட்டுன்னு தாண்டிட்டு வாங்குற மாதிரி சொல்லி சார் சொல்லும்போது கண்டிப்பாக நான் பண்ணுமா சார்ங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது வேணா வீட்டுக்கு போய் சப்ஸ்டியூட்டுக்கு யாராவது கூட்டு வரியாங்கிற மாதிரி சொல்லி சார் கேட்குறாரு. சரி செஞ்சு தொலைகிறங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தவ அந்த கம்பை டச்சு கூட பண்ணலை. கீழே பெட்டு போட்டிருப்பாங்களா, அதிலே போய் விழுந்துடுறா. சுற்றி இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் இருக்கு. இதுக்காகவே நம்ம வெயிட் கம்மி பண்றோங்கிற மாதிரி சொல்லிட்டு சாலட்டா சாப்பிட ஆரம்பிக்கிறா. போய் சாலட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போகும்போது அங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு ஆசை வந்தது. எனக்கும் அதுலேயே ஒன்று கொடுங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்துட்டா. அப்ப லிஃப்ட்ல போய் ஏறலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. அது வந்து ஃபுல்லா இருக்கு. இவ போய் ஏறிடுறா. அதுக்கப்புறம் தான் அது வந்து வெயிட் அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்லி காமிக்குது. உடனே எல்லாருமே ஹீரோயினை தான் பாக்குறாங்க. என்னம்மா காட்டுதுல போக்கீழங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல அசிங்கமாக தானே இருக்கும். ஹீரோயினுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. உடனே ஹீரோயின் பார்க்குறா, என்னடா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில போகலான்ட்டு வரும்போது உள்ளேருந்து நம்ம ஹீரோ அப்படியே வந்து மாசா வெளியில் போகிறான். அவனை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனை. அப்படியே அவனை ஃபேஸை பார்க்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளே வந்து லிஃப்ட் க்ளோஸ் ஆகிடுது. அவனோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து சைடாக தான் அவனோட ஃபேஸை பார்த்துருப்பா, கரெக்டாக பார்க்கல. நம்ம ஹீரோயினுக்கு வந்து லீனான ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவள் வந்து சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட, உனக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது பையன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரப்போறானா, அவன் பார்க்கவே செம்மையா இருப்பானா, அவன் மேலதான் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது நீ முதல்ல அவனை பார்த்துருக்கியாடிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்குறா. பார்த்தாதான் காதலா என்ன, பார்க்கலனாலும் காதல் தான், கண்டிப்பா அவனை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கா. அங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் வேற கிளாஸ், அவளோட ஃப்ரெண்டு வேற கிளாஸ், இன்னொரு கிளாஸ்க்குள்ளே தான் போகிறா. அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவளோட பேர் மெய். இவ வந்து ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, ஹீரோயினை பார்த்து ஹாய் காமிச்சவ டக்குன்னு அவாய்ட் பண்ணுறா, ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுறா. ஹீரோயின் பக்கத்தில் போய் பேசலாங்கிற மாதிரி சொல்லி போனவ இவ இந்த மாதிரி திரும்பினோடனே சரி அதுக்கு மேலே எதுக்கு அவகிட்ட போய் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படி திரும்பி வந்துடுறா.
இவங்க கிளாஸ்க்கு வந்து ஒரு மானிட்டர் இருக்கான். அதாவது இன்னும் மானிட்டர் ஆகலை. அவன் அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கான், எனக்கு இந்த கிளாஸோட மானிட்டர் ஆகணும், அதனால எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம இவனை மானிட்டர்னே வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்து தையோ கேட்டுட்டு இருக்கான். அவன் என்னடா பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, படிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது, டே என்னடா ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற நேரத்துலையும் படிப்பா, புக்கை வச்சுட்டு வாடா டைம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் புக்ஸ்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ ஞாபகமாகவே இருக்கு. அதனால அவனே தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த பக்கமாக நம்ம ஹீரோவும் வரானா. அவனோட ஹெட்செட் வந்து கீழே விழுந்துருது. அதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிடுறா. ஹீரோவை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஷாக்கு, ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. சரி ஹெட்செட் எடுத்து கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அப்படி நிமிந்து பார்க்குறா. பார்த்தா ஹீரோ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே பதட்டம் ஆயிடுது. டக்குன்னு எழுந்தவ ஹீரோ மூஞ்சிலே அப்படி மோதிடுறா. மூக்குலேருந்து ரத்தமாக ஊற்ற ஆரம்பிச்சிருது. ஹீரோக்கு வலி வர தாங்க முடியல. என்னமா பண்ணங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணும்ட்டே பண்ணலங்கிற மாதிரி சொல்லும் போது தையோ இதை அங்கேருந்து பார்த்துட்டான். ஏண்டி ஸ்போர்ட்ஸில் எதனா விளையாடுன்னு சொன்னா சும்மா நிற்ப, இப்போ மட்டும் கரெக்டாக குறி வச்சு அடிச்சிருக்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்டவன் அவனுக்கு ஏதாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் அவனை உரிச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு தான் அங்கேருந்து ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது ஃபஸ்ட்டு மீட்டிங்கே இப்படி ஆயிடுச்சு, அவன் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கிற மாதிரி சொல்லி அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அவன் ஃப்ரெண்டு லீனா கிட்ட வந்து, இங்கே பாரு அவனோட ஹெட்செட் என்கிட்ட இருக்கு, நீ தயவு செஞ்சு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ஏன்டி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, தெரியாம தானே பண்ண, வேணும்ட்டா பண்ண, சரி விட நான் கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. அங்கேருந்து ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே தையு தான் உட்காந்துருக்கான். ஏதோ ஒரு மேகசின் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ கேட்குறா, அம்மா என்ன பார்த்த காட்டுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி சொல்லி மறைச்சு வச்சுக்கிறான். அம்மா இங்கே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்தானே, அவங்ககிட்ட இந்த ஹெட்செட்டை கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏதோ ஒரு பையன் வந்தானே சொல்லியிருக்கலாம், அது என்ன ஹேண்ட்ஸமான பையன், ஹேண்ட்ஸம் கட் பண்ணிட்டே சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது, அதை பற்றிலாம் யார் கேட்டாங்கிற மாதிரி சொன்னவ ஹெட்செட் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படி புக்கு எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரு மாடல் வந்து ஹாஃப் ட்ரெஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னு என்னடா இதையா பார்த்தங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஐயோ தப்பாலாம் நினைக்காதீங்க, பார்த்தியா ஃபர்ஸ்ட் பேஜில் ஆட் வந்திருக்கு, அதுதான் நான் பார்த்தேன், என்னை பார்த்து தப்பாக நினச்சிட்டியம்மாங்கிற மாதிரி சொல்லும்போது, கொண்டா ஹெட்செட்டை உங்ககிட்ட கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும், நானே அவனை பார்த்து கொடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட்செட்டையும் பிடுங்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் என்னன்னு தெரியல, நம்ம தையோக்கு வந்து இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே பரவாயில்ல நல்லா தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட வந்து ஹெட்செட்டை கொடுத்துட்டு, இங்கே பாரு அவங்க கிட்டலாம் என்னால் கொடுக்க முடியாது, நீனே கொடுத்துக்கோ, அந்த தையக்கிட்ட நான் மாட்டேன்னு வச்சுக்கியேன், அவன் பேசியே சாவடிக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கேருந்து போயிடுறா. அப்படியே ஹெட்ஃபோனை எடுத்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கா. எப்படி அவங்ககிட்ட கொடுக்குறதுங்கிற மாதிரி சொல்லி ஒரே யோசனையாக இருக்குது. கொடுக்கலான்னு பக்கத்தில் போனால் அவன் பாட்டுக்கு எழுந்து வெளில போயிடுறான். என்னடா பண்ணுறது, சரி ஓகே அவன் தனியாக தானே போகிறான், அப்படியே பின்னாடி போய் கொடுத்துட வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அவன் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு கொடுக்கலான்ட்டு போகும்போது அவன் சாருன்னு நினச்சிக்கிறான் ஹீரோயினை. சார் வந்துட்டிங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் வரல நான் தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன விஷயங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை ஹெட்செட்டு கொடுக்கணும், அப்போ நான் வேணும்ட்டே எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட்செட் அவன் வாங்கி வச்சுக்கிறான். அடுத்த நிமிஷம் ஹீரோயின் எதுவும் பேசலையே, கையில் கொடுத்தது போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறா. அப்போ ஹீரோ அந்த பக்கம் பார்க்குறான். சார் ஒட்டி வச்சிருந்த ஒரு நோட்டை வந்து காணும். என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸோட ஒட்டிட்டு போயிடுச்சு போல இருக்காது. அதை பார்த்தவன் ஹீரோயின் பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இவனை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுறா. உனே ஹீரோ கேட்குறான், ஏன் இப்படி ஓடுறேங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ ஏன் என்னை துரத்திட்டு வரேங்கிற மாதிரி சொல்லி அவள் கேட்குறா. இல்லை உன் ஷர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கை காமிக்கும் போது சரிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் எடுத்து கொடுத்துட்றா. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு அவளுக்கு. உடனே இவ சொல்கிறா, நேற்று லிஃப்டில் என்னை ஹெல்ப் பண்ணல நீனு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து உன்னை பார்த்தேன் ஆனால் அப்போ தேங்க்ஸ் சொல்ல முடியலங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லைப்பா நான் வந்து கீழே உட்காந்துருந்தேன், அதனால கூட வெயிட் அதிகமாக காமிச்சிருக்கோம், அதனால தான் நான் போனேன், உனக்காகலாம் போகல, நீ அந்த மாதிரிலாம் எடுத்துக்காத, தேங்க்ஸ்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏதோ ஒன்று நீ எனக்கு எந்த விதத்துலேயே ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து வந்துடுறா. நெக்ஸ்ட் டே கிளாஸில் ஓட்டிங் நடக்குது. ஹீரோக்கும் மானிட்டருக்கும் நடுவில் தான் நடக்குது. ஆனால் 2-3 ஓட்டு வித்தியாசத்தில் ஹீரோ வின் பண்ணிடுறான். மானிட்டரை வந்து சப் மானிட்டராக இருக்க சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்னடா எல்லாரும் இப்படி பழி வாங்கிட்டீங்க, நான் சொல்லும்போது மண்டையை ஆட்டினீங்க, இப்படி ஓட்டு போட்டு விட்டீங்கிற மாதிரி சொல்லி கடுப்பில் உட்காந்துருக்கான். அப்படியே திரும்பி மெய்யை தான் பார்க்குறான். ஏன்னா மெய் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா, ஆனால் அவளே ஹீரோக்கு தான் ஓட்டு போட்டிருக்கா. என்னடி இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்னப்பா பண்ணுறது, ஹீரோ அழகாக இருக்கானேங்கிற மாதிரி சொல்லிட்டு கஞ்சாடிலே சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை போய் நம்பின பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான்.
இந்த பக்கம் ஹீரோயின் வந்து செக்கப்காக தான் வந்திருக்கா. அவளுக்கு என்ன விஷயம்னா, ஹீரோவை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஹார்ட் படன்னு அடிக்குதான், மயக்கம் வருதான், ஒரு மாதிரி பதட்டமாகுதான். அதனால செக் பண்ணுறதுக்கு வரா. உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருமா, இப்போதைக்கு உனக்கு ஒன்றும் இல்லை, வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தான் நல்லா தெரியுதே, ஹீரோ முன்னாடி இருக்கும்போது மட்டும்தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் கண்ணு மூடி வந்தால் ஒல்லியாக இருக்கும்போது இருந்திருப்பாள்ல, அந்த உருவம் வருது. இது இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும், அதனால இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம், இதோட பேர் ஆரான்னு வச்சுக்கலாம். ஆரா என்ன சொல்கிறா, என்னடி பண்ணிட்டு இருக்க நீனு, உனக்கு வந்திருக்கிறது லவ் தான், அது உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கும் புரியுது தான், என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டினா, உனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தோணலையே, எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்லி என்கரேஜ்லாம் பண்ணி விடுது. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, டிராயிங் கிளாஸில் ஹீரோ முன்னாடி உட்காந்துருக்கான் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டில். அவனை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக இருக்கு. அடுத்த நிமிஷம் அங்கே உட்காரல, அப்படியே ஏறி டெரஸ்க்கு ஓடி வந்துடுறா. என்னடா இது, சரி அவனை லவ் பண்ணலான்னு யோசிச்சாலும் அதுக்கும் ஒரு மாதிரி மனசு உறுத்துது. இல்லைனா அவனை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலான்னு பார்த்தா அவன் வேற முன்னாடி வரான். இப்போ என்ன பண்ணுறது, சரி ஓகே லவ் தான் பண்ணி பார்ப்போமே, என்ன ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு தைரியம் கொடுத்துக்கிறா அவளுக்கு அவளே. அப்படியே கீழே இறங்கி வந்தா ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் யூனிஃபார்முக்கு சைஸ் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பக்கமாக தான் நடந்து போறா. உடனே ஹீரோயினை கூப்பிட்டு, நில்லுப்பா, எல்லாரும் வந்து யூனிஃபார்முக்கு சைஸ் கொடுத்துட்டாங்க, நீ மட்டும் தான் கொடுக்கல, உன்னோட சைஸ் என்னன்னு சொல்லி நான் எழுதிக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே அந்த பேப்பரை ஊத்து பார்க்குறா. அதில் பொண்ணுங்க எல்லாரோட சைஸுமே எஸ் எல்லுன்னு இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணுறா, என்னோட சைஸ் வந்து எஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்து இவனுக்கு டவுட்டாக இருக்குது, கன்ஃபார்மாங்கிற மாதிரி கேட்கும்போது, கன்ஃபார்ம் தான், எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போயிடுறா. இவனுக்கும் பெருசாக சைஸ் பற்றிலாம் நாலேஜ் இல்லை, அதனால சரி ஓகேன்னு சொல்லி அதையே எழுதிடுறான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா வந்துருச்சு. அதான் லீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே லீனா என்ன சொல்கிறா, சரி ஓகே, நீ வெயிட் லாஸ் பண்ணாலும் ஓகே பண்ணலனாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நீ ஒரு பையனை வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு அந்த கதைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஹீரோ பற்றி தானே கேட்குற, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி எனக்கே தோணிடுச்சு, அதனால விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ தான் கூட்டிகிட்டு போய் ஹீரோயினுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து இப்போ டபுள் குஷி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து லீனாவுக்கு அவனை பிடிச்சிருந்தா அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு தயக்கம் வந்திருக்கும். அதுவுமே இப்போ வந்து சரியாயிடுச்சு. சாப்பிடவே மாட்டேங்கிறா, டயட்டில் இருக்கா. அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் ஒரே ஷாக்காக இருக்கு. என்னங்க உங்கள் பொண்ணு சோறு வேணாம்னு சொல்லுது, அதிசயமாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி விடு, அவள் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாள் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாரு ஹீரோயினுக்கு. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து எல்லாரும் முன்னாடி நின்றுட்டு, நான் தான்ப்பா ஹீரோயின், உங்களுக்கு தெரியலையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்னம்மா இவ்வளோ அழகாயிட்டேங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரி விடுங்க, உங்கள் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அம்மா தையோ நீ இன்னும் சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அவனு சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது. இவ வந்து மேரேஜுக்கான ரிங்கை இவ தான் வச்சுருந்துருப்பா போல இருக்கு, அது மிஸ் ஆயிடுச்சாமா, வந்து எடுத்து கொடுங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து காரில் தேடிக்கிட்டு இருக்கா. மேடம் கிடைச்சா சீக்கிரம் எடுத்துருவாங்கிற மாதிரி சொல்லி வெயிட்டர் சொல்லிட்டு அங்கேருந்து உள்ள போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சிட்டா. சரி எடுத்துட்டு போய் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பும் போது பார்த்தா பின்னாடி வந்து ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பேச்சே வரல. ஏன்னா ஸ்கூல் டைம்ல க்ரஷ் இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அவனே கேட்கறான், நீ தானே ஹீரோயின்ங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ஆமா கண்டுபிடிச்சிட்டியாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. சரி எப்படி இருக்கங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ வெளியிலேருந்து ஆளுங்க வேற கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஹீரோயினை. உடனே ஹீரோ வந்து சரி ஓகே நீ போ, நம்ம அப்புறமா பேசலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை அனுப்பி விட்டுறான். அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறான். அவனோட வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறான், எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, நான் வந்து லைஃப்பில் ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு பொண்ணு இவங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறான். அதோட கட் பண்ணி அப்படியே பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கிண்டர் கார்டன் படிக்கும்போது ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருப்பான் பார்க்கில். அந்த பொண்ணு தான் வந்து நிறைய பசங்க இவங்ககிட்ட சண்டை வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவள் தான் வந்து காப்பாற்றிருப்பா. போங்கடாங்கிற மாதிரி சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருப்பா. அவளோட பேர் மட்டும்தான் இவனுக்கு தெரியும். அன்னையோட அவளை பார்க்கல போல இருக்கு. அன்னைக்கு பார்த்து தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படியாவது பார்த்துட முடியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கடி போய் அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவனால் பார்க்க முடியல போல இருக்கு. ஹீரோயின் வேற சாப்பிடக்கூடாது, டயட்ல இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி முடிவு எடுத்திருப்பா. அப்படின்னு நடந்து வரா. பார்த்தா அவளோட டெஸ்க்மேட் ஒருத்தன் இருக்கான். அவன் ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். அவன் சொல்லிட்டு இருக்கான், செம்மையா இருக்கு சாப்பிட்றியாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே ஆசையாக தான் இருக்கு. அப்படியே எடுத்து பார்க்குறா. ஆனால் மனசு வேணாங்கிற மாதிரி சொல்லுதா. அவன் சொல்கிறா, சூப்பராக இருக்கும், இப்போதான் புதுசாக வந்திருக்கு, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, இந்த சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது ஹீரோன்னு சரி சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு பைட் வைக்க போயிடுறா. அப்புறமா தான் யோசிக்கிறா, இல்லடா வேணாம், நீனே
சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுத்துட்றா. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செமையா பசிக்குது. ஏன்னா இவ சாப்பிடவே இல்லை. ஒரு மாதிரி பசி தாங்க முடியல. உடனே என்ன பண்றா, சரி போய் சாப்பிட்டு வந்துடலாம், ஒரு நாள் சாப்பிட்டா உனக்கு தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறா. ஃப்ரிட்ஜில் அவங்க அம்மா இவளுக்காக சாப்பாடு கூட எடுத்து வச்சிருக்காங்க. சரி சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லி எடுத்துடுறா. எடுத்த உடனே முன்னாடி ஆரா வந்து நிற்கிறா. ஆரா என்ன சொல்றா, இப்போதானே நீ முடிவெடுத்த என்ன மாதிரி திருப்பி பழையபடி மாறணும்னு சொல்லிட்டு, அப்போ எதுக்கு திருப்பி எடுத்து இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இது சாப்பிட்டா இப்படியே தானே இருப்ப. இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இவ்வளோ நாள் நீ ஐஸ் கியூப்லாம் சாப்பிட்டல பசி போகணுங்கிறதுக்காக, அந்த கஷ்டம்லாம் வந்து வீணா போயிடும். அதனால இதெல்லாம் சாப்பிடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது. சரி ஓகே நான் சாப்பிடலைங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு அவளே தைரியம் கொடுத்துக்கிறா. அப்போ அவங்க அப்பா வராரு. என்னம்மா பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா தண்ணி குடிக்கலான்ட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. ஆனால் அவங்க அப்பாவுக்கு புரிய தான் செய்யுது. பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் பெருசாக அவகிட்ட கேட்டுக்கல. ஏன்னா கேட்டால் அவனும் ஃபீல் பண்ணுவாள். அதனால விட்டுடுறாரு. அப்படியே அடுத்த நாள் யூனிஃபார்ம் எல்லாருக்குமே வந்துருச்சு. எல்லாருமே யூனிஃபார்மில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் யூனிஃபார்ம் போடலை. அப்படியே எல்லாரையும் பார்க்குறா. உள்ள சார் வேற செக் பண்ணி அனுப்புறாரு. அதை பார்க்கும்போது வேற பயமா இருக்கு. அப்போ பின்னாடியிலேருந்து யாரோ பேகை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ கேட்குறான், அம்மா என்னாச்சு, ஏன் யூனிஃபார்ம் போடாமல் வந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. என்ன இல்லைங்கிற, உன் வீடு தூரமா, இல்லை நம்ம 2 பேர் போய் எடுத்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை தூரம்லாம் இல்லை, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் நான் சொன்னா நீ தப்பாக எடுத்துக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் என்ன எடுக்க போகிறேன் சொல்லு, என்ன சைஸ் மாறிடுச்சாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், என்னோட சைஸ் எஸ்ஓ எல்லோ கிடையாது, எனது வந்து எக்ஸ்எல். ஆனால் எல்லா பொண்ணுங்களுமே கம்மியான சைஸ் தான் போட்டுருந்தாளுங்களா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், சாரிப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. இதில் ஏண்டி போய் சொன்னங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கும் போது மேலேருந்து ஹீரோ வந்து கோட்டை கழட்டி தூக்கி போடுறான். இந்த இது போட்டுக்கோங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். ஏன்னா இவங்க 2 பேருக்கு எக்ஸல் சைஸ் தான் போல இருக்கு. அதனால ஹீரோயின் சந்தோஷமாக அதை வாங்கி போட்டுக்கிட்டே அப்படியே உள்ளே போயிட்டா. கேன்டீனுக்கு போய் அவனையே தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோ அதை நோட் பண்ண தான் செய்கிறான். இருந்தாலும் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. அவளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். உடனே லீனா கேட்குறா, என்னடி பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அது வந்து லீனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு ஒரு பையன் மேலே க்ரஷ் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது இவ அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா இந்த இடத்துல தையோ தான் உட்காந்துருக்கான். அவனை பார்த்தோன்னே இவனை மட்டும் என்கிட்ட சொல்லிடாதங்கிற மாதிரி சொல்லும்போது, இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடி டேஸ்ட்டு, மட்டமான டேஸ்ட்டு உனக்கு வேற பையனே கிடைக்கலையா, இவன் தான் கிடைச்சானாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஏன் இவனுக்கு என்ன குறைச்சல், நீ தான் அன்னைக்கு சொன்னல உனக்கே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ யாரை சொல்ற தையுவையாங்கிற மாதிரி சொல்லி கேட்டவ அப்படியே வந்து ஷாக் ஆகி ஜூஸை பிடிச்சி அமுக்கி விட்டுடுறா. அது வந்து அந்த ஷர்ட் ஃபுல்லாகவே பட்டுடுது. ஹீரோயினுக்கு ஒன்று டென்ஷன் ஆகிடுது. ஏண்டி நான் அவனை பற்றி சொல்லலடி, நான் ஹீரோவை பற்றி சொன்னங்கிற மாதிரி சொன்னவ அதை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த கலர் போக மாட்டேங்குது. அது அப்படியே கரையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த நாள் லீனா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இதை எப்படி நான் அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுக்கறது, அவன் எனக்கு ஹெல்ப்பாக தானே கொடுத்தான், எப்படி கொடுக்கறதுங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி விடு அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கா. அப்போ அந்த பக்கம் தையோ என்ன பண்ணுறான், அவனோட ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு போயிட்டு ப்ளே பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம லீனா நோட் பண்ணிட்டா. உடனே கொண்டா அந்த ஷர்ட்டை கொண்டா, நான் போய் கரையை போக்கி எடுத்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடி பண்ணுவேங்கிற மாதிரி கேட்குறா இவ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கொடுங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டு போயிடுறா. கிளாஸ்க்கு போனால் ஹீரோ அப்படியே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை நோக்கி. அவனை பார்க்கும் போதே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் ஏன் இப்படி வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு ஷாக்காக நிற்கும் போது பக்கத்தில் வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்க, பாரு இன்னைக்கு வந்து யார் கிளாஸை க்ளீன் பண்ணணும், கார்பேஜ்லாம் க்ளீன் பண்ணுமோ அவங்க கிட்ட சொல்லிடு, அதை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ண சொல்லிட்டு நீ ஞாபகப்படுத்தி விட்டுரு, ஏன்னாங்களாம் எடுக்காமல் இருக்குங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினும் சரி நான் சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே லீனாவை காட்டுறாங்க. லீனா ஹீரோயின் கிட்ட வந்து ஷர்ட்டை கொடுக்குறா. பார்த்தா அதில் ஒரு காரை கூட இல்லை. ஏன்னா இவ தான் தையோட ஷர்ட்டை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டாளே. உடனே வந்து ஹீரோயின் கேட்குறா, எப்படி போச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் மேஜிக்கு சொன்னா பழிக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போயிட்டு அவன்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்றா. உடனே அவன் கேட்குறான், சரி நான் உனக்கு ஷர்ட்டுக்காக சார்கிட்ட பேசியிருக்கேன், உனக்கு பார்த்து வாங்கி கொடுத்துறேங்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துடுறா. ஆனால் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசுறது சுத்தமாக மேய்க்கு பிடிக்கவே இல்லை. அப்போ சார் வேற உள்ள வந்து மேயை கூப்பிட்டு திட்டுறாரு. ஏன்னா கார்பேஜ் க்ளீன் பண்ண வேண்டியது இவளோட டியூட்டி போல இருக்கு. ஆனால் இவள்கிட்ட யாருமே சொல்லலை போல, அதனால அவள் வீட்டுக்கு போயிட்டாலாமா, அது எடுக்காமல் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் திட்டுறாரு. இல்லை சார் என்கிட்ட யாருமே சொல்லலைங்கிற மாதிரி அவள் சொல்லும்போது, அது எப்படி சொல்லாமல் இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லி
சொல்லிட்டு சார் திட்டுறாரு. ஆனால் ஹீரோவுக்கு தான் தெரியும்ல, ஏன்னா நேற்று அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான் யாருன்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவள் தான் சொல்லலைன்னு இவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவளும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காளா. உன்னை இவன் என்ன பண்ணுறா, எழுந்து நின்று, சாரி சார் நான் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்ல சொன்னேன், அவள் மறந்துட்டா போல இருக்கு, இதில் ஏன் தப்பு தான் அதிகமாக இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க சாருங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோயின் எழுந்து, இல்லை சார் என் மேலே தான் சார் தப்பு, நான் தான் மேய்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன், சாரி சாருங்கிற மாதிரி சொல்லும்போது 3 பேரையும் பார்த்துட்டு சரி விடுங்க இந்த தடவை நான் மன்னிச்சு விடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட்டுடுறாரு. ஆனால் மேய்க்கு ஒரு கோவம் வருது ஹீரோயின் மேலே, இவ வேணும்ட்டே தான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கடுப்புலேயே அவளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோயினுக்கு இது நல்லாவே தெரியுது, சும்மாவே வம்பு இழுப்பா, என்ன பண்ண போறான்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்லி பயந்துகிட்டே தான் உட்காந்துருக்கா. அடுத்த நாள் பிடிஏ வரல. நம்ம தையன் என்ன பண்ணுறா, ஷர்ட்டை கழட்டி ஹீரோயின் பக்கத்தில் வச்சுட்டு அவளுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து எழுந்து போயிட்டு இருக்கான். அப்போ அவள் கூப்பிட்டு கேட்குறா, அம்மா இந்த காரை எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, அதான் எனக்கும் தெரியல, நான் ஷர்ட்டை கழட்டி கீழே வச்சிருந்தேன், யாராவது ஜூஸ் ஊற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல, இந்த கரை போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதான் ஹீரோனுக்கு தெரியவே வருது இந்த மாதிரி இவன் மாற்றி விட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு டைரெக்டாக வந்து லீனா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா. இந்த வேலையை நீ தான் பார்த்தியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா கரை போகலை அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சாரிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவனு பாவம் தானேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. சரி வா நீ வந்து தையக்கிட்ட சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கூப்பிடும் போது, அதெல்லாம் என்னால் முடியாது நான்லாம் வரவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு லீனா அடம் பிடிக்கிறா. சரி விடு நான் போய் சாரி கேட்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் டைரெக்டாக போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுடுறா, என்னை மன்னிச்சிரு, இதை வேணும்ட்டே நாங்கள் பண்ணலை, லீனா தான் தெரியாமல் மாற்றி வச்சுட்டா, நீ வந்து கொஞ்சம் கோச்சுக்காம எங்களை மன்னிச்சு விட்டுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ ஏன் வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா, தப்பு பண்ணது அவள் தானே, அவளை வந்து கேட்க சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை அவள் வந்து உன்ட்ட சாரி கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறா, நான் தான் கேட்குறேன்ல விட்டுறாண்டாங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நான் இதே வச்சுக்கிறேன் நீ கிளம்புங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே கோச்சுக்காதடா, நான் தான் கேட்குறேன்ல கூட நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுறா. ஹீரோயின் அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணும்போது ஹீரோ பார்த்துடுறான். ஹீரோ கேட்குறான், அம்மா இது யாரோடதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இது வந்து தையோடதுங்கிற மாதிரி இவ சொல்றா. உடனே அவன் சொல்றான், எனக்கு இது முன்னாடியே தெரியும், என் ஷர்ட் எது தையோது எதுன்னு எனக்கு தெரியாதா, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நீ கேட்கவே இல்லை என்கிட்டங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன சொல்லுவேன்னு பார்த்தேன், கடைசியில் உனக்கும் தெரியல போல இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு அவளுக்கு சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை போட்டு வாஷ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அங்கிருந்து. இப்போ அப்படியே ப்ரெசன்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இன்னமும் சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கா போல இருக்கு. டெய்லி அவங்க அம்மா வந்து அவளுக்கு ஒரு டேட் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஒரு நாளில் 3 டேட் கூட இருக்கும். ஒன்று ஒன்றா போகிறா, ஆனால் எதுவுமே செட் ஆகலை. இன்னைக்கு கூட ஒரு பையன் வந்துட்டு உன்னோட வெயிட் என்ன, உன்னோட ஹைட் என்ன, நீ என்னென்ன சாப்பிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு டயட்டீஷியன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது, அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அடுத்து ஒரு இடத்துக்கு போறா, அங்கேயும் இதே நிலைமை தான். அட போங்கயாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து வந்துடுறா. இப்போ அப்படியே பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம மெய்கிட்ட தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் விண்டோ ஆஃப் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்புறமா வெளியில போங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. கரெக்டாக கிளாஸும் முடிஞ்சிருது. ஹீரோயினுக்கு வர வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருதா, அதனால ஹீரோயின் வெளியில கிளம்பி போயிடுறா. ஆஃப் கூட பண்ணல விண்டோவை. உன்னை என்னன்னு சொல்லி பார்த்தா அவ சர்ச் பண்ணி வச்சிருக்கா, எதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு குறையுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் ஐஸ் கியூப் போட்டிருக்கு, அது சாப்பிட்டா பசி எடுக்காதுங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. அதை வந்து இவன் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறா. இந்த பக்கம் ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஒரு டெலிவரி பாய் ஓடி வந்து லிஃப்ட்ல ஏறிடுறான். ஆனால் என்ன விஷயம்னா ஓவர் வெயிட்டுங்கிற மாதிரி சொல்லி காமிக்குது. உடனே எல்லாருமே வந்து அவனை கீழே இறங்க சொல்கிறாங்க. அப்போ உள்ளேருந்து ஒரு ஆள் வந்து வெளியில் வராரு. அது யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து இப்போ அட்வொகேட்டாக இருக்கான். ஜப்பானில் தான் மோஸ்ட்லி வேலை பார்ப்பான். இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா இவன் ஸ்கூல் படித்த பசங்க தான் போல இருக்கு. அதில் மெய் வந்து நிறைய வீடியோ இவனுக்கு அனுப்பியிருக்கா, லாஸ்ட் டே எடுத்தது. அதில் நடுவில் ஒரு வீடியோ வருது. அதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மெய் வந்து கேட்டுட்டு இருக்கா. இவனை ரெக்கார்ட் பண்ணிட்டே கேட்குறா, அம்மா நீ வந்து ஹீரோயினை பற்றி என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி மழுப்பிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து மார்க் கம்மியாக வாங்கிட்டா போல இருக்கு. அதனால ஹீரோ பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது. சரி வந்து கேப்பா பேசுவான்னு பார்த்தா ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்கிறா. இதை நோட் பண்ண ஹீரோ என்ன பண்ணுறான், டைரெக்டாக போய் கேட்டுடுறான், அம்மா என்னதான் பிரச்சனை, எதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டு மட்டும் கொடுக்குறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. இது ஹோம்ஒர்க் நோட்டாங்கிற மாதிரி கேட்கும்போது, அம்மா மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டான்ல, அதனால சார் தான் ஒன்று வாங்கிக்க சொன்னார், கொடுக்குறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இதுக்கு ஏன் பம்மி பின்னாடி வந்த, கேட்டு தான் எடுத்துக்க சொல்லியிருப்பேன்ல, சரி வா நான் வந்து எடுத்து தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் நடந்து போகிறத மெய்யோட கேங்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க,
பாரேன், ஹீரோ யார் கூட இந்த மாதிரி க்ளோஸாக இருந்ததில்ல, ஆனால் ஹீரோயின் கூட மட்டும் க்ளோஸாக இருக்கான், என்ன நடக்குதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லும்போது மேய்க்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஏன்னா அவளுக்கு தான் ஹீரோவை பிடிச்சிருக்குல்ல, அதனால வந்து கடுப்பாகிறா. நான் போய் அவங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. லீனாவும் ஹீரோயின் நெட் சென்டருக்கு கேம் விளையாட போயிருக்காங்க. அப்போ வந்து மேய்கிட்டேருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு என் பர்த்டே, நீ வரியாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறா. உடனே ஹீரோயின் கேட்குறா, லீனாவை நீனு வரியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை என் பார்ட்னர் இன்னைக்கு ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான், நான் வரல, நீ போயிட்டு வாங்குற மாதிரி சொல்லி இவ்வளோ மட்டும் அனுப்பி வச்சிடுறா. இவ போனதுக்கு அப்புறமா தான் அந்த பக்கம் லீனா நோட் பண்ணுறா. என்ன விஷயம்னா தையும் உட்காந்து அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கான், இவன் விளையாடுற கேமையே. பரவாயில்ல, நம்மளுக்கும் இவனுக்கும் ஒரே டேஸ்ட் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டு அவ்வளோ அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறா. சரி பர்த்டேன்னு வேற சொல்லிட்டாலே, கையை வீசிட்டு போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிற ஒரு புக்குக்காக தான் மணிக்கணக்காக லைனில் நின்று அந்த புக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹாப்பியாக கொண்டு போய் அதை மேய்கிட்ட கொடுத்தா. மேய் அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்கவே இல்லை, பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கு, இருந்தாலும் எதுவும் பேசிக்கல. சரி உட்காருங்கிற மாதிரி சொல்லும்போது பார்த்தா அங்கே சேரே இல்லை, எங்கடியும் உட்கார சொல்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் நோட் பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறான், அவன் போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சேரை எடுத்து போட்டு இப்போ உட்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை உட்காரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது இன்னும் அதிகமாகவே மேய்க்கு கடுப்பாகுது. உடனே யோசிக்கிறா, இருக்கும் உனக்கு இன்னைக்கு ஏதாவது அவனை பண்ணியே ஆவாங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே என்ன சொல்கிறா, அம்மா இன்னைக்கு ஏதோ ஒரு பர்கர் காம்படிஷன் நடக்குதான், டைம்குள்ளே சாப்பிட்டா நமக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும், அதனால நம்ம ஹீரோயினை சேர்ந்துக்க சொல்லலாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம் இல்லை, நீ ஐஸ் கியூப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல்ல, வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அப்படி இருக்க நீ எப்படி வருவேங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் கேட்குறாங்க உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லை நான் அவளோட நெட்டு சர்ச்சை பார்த்தேன், அதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், கூகுளில் அதை தான் மேடம் சர்ச் பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் ஃபீல் பண்ணுறான், இவ எவ்வளோ கஷ்டப்படுறாளாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் இருக்கு. சரி ஓகே பர்த்டே கேர்ள் கேட்குறாளேங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் காம்படிஷனில் கலந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறா. காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஹீரோயின் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்திருக்காள், அதனால அவளால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. ஒரு நாள் சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிட்டாலே நமக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அவள் ரொம்ப நாளாக வந்து டயட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா, டக்குன்னு சாப்பிடவே வரல. அந்த இடத்துல வாமிட் வந்துடுது அவளுக்கு. டக்குன்னு எழுந்து ஓடி போயிடுறா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு செம்மையாக வாமிட் பண்ணுறா, அவளால் சுத்தமாக முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறா, யாரையுமே காணும். உடனே அங்கே இருக்க வெயிட்டர்ஸ் கிட்டே கேட்குறா, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களே எங்கங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நீ தோத்த உடனே எல்லாரும் போயிட்டாங்கம்மா, யாருமே உனக்காக வெயிட் பண்ணலங்கிற மாதிரி வேற அவங்க சொல்லிவிட்டு போயிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்படி கஷ்டமாயிடுது. என்னடா இது முடியாமல் உள்ளே போனோம், ஒருத்தன் கூட என்னன்னு வந்து பார்க்கல, அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டானுங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. சரின்னு அப்படியே வெளியில் வந்து அழுதுகிட்டே வாசலில் நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கேட்குறா, நீ போலியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை தையும் வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொன்னவன், இங்கே பாரு ஐஸ் கியூப்லாம் சாப்பிடாத, ஹெல்த்தியாக ஏதாவது வெஜிடபிள் இல்லைனா ஃப்ரூட் சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்லதுங்கிற மாதிரி வேற சொல்கிறான். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவன் வந்து இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்றா, அடுத்த நாள் லாக்கர் ரூம்ல போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேட்குது. இவ ஃபர்ஸ்ட் பாக்குறா, சரி ஒன்றும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லி விட்டுடுறா. ஆனா வெளியில மே என்ன பண்ணிடுறா, ரூம் எடுத்து போட்டுடுறா. உடனே பக்கத்துல இருக்க பொண்ணு கேட்குறா, என்னடி பண்ற, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவளாம் கதை உடச்சிட்டு கூட வந்துருவா, வா போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட இருக்கவளை கூட்டிட்டு போயிடுறா. இந்த மெய்யு ஹீரோயின் வந்து திறந்து பார்க்குறா, திறக்கல. உடனே அவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. கத்துறா சமையா, யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ், நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் திறந்து விடுங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அந்த பக்கமாக போகிறத பார்த்துட்டா, ப்ளீஸ் இங்கே வாப்பா, வந்து இந்த கதவை திறந்து விடுங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது நீ எப்படி உள்ளே போனங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது தெரியல, யாரோ வந்து மிஸ்டேக்காக பூட்டிட்டு போயிட்டாங்க, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி விடுங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் காலாலே உதச்சி கதவை திறந்துடுறான். ஹீரோயின் சொல்கிறா, என்னடா பூட்டை உடச்சிட்ட, சார்கிட்ட என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி கேட்கும்போது அடி பைத்தியம், இப்போ பூட்டை உடையிறதா முக்கியம், சரிவா போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இதை பண்ணது உனக்கு யாருன்னு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்கும்போது இல்லை அதை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக யாருன்னு தெரியாது, இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் கிரவுண்டில் நின்று ஹீரோயின் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து ஷார்ட் புட் விளையாடுவா, அதை தான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பக்கத்தில் போயிட்டு சரி ஓகே ஏதாவது சாப்பிட்டியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சாப்பிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத தூரத்துலேருந்து தையும் பார்க்குறான். அதை பார்த்தவன் டைரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து ஆமாம் மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லையே, ஹீரோயின் கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கும் அது நல்லா தெரியும், நீ லவ்லாம்
மாதிரிலாம் பண்ண மாட்டேன், சும்மா ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன்னு எனக்கும் தெரியும்டா. ஆனால் பார்க்குற சார் மேம்க்கு அது தெரியாதுல்ல. இந்த மாதிரி நீ பொண்ணுங்க கூட பேசுகிறத அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது உன் மார்க்கை தான் பாதிக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோடாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் ஹீரோ.